ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடெலாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் 15 நிமிஷத்தோட டிமாண்டை மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் 1 நிமிஷத்தில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நான் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன லெவலாம் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் அந்த குரூப்பில் இல்லைனா கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் நிஃப்டி கொடுத்துருக்குறேன், பேங்க் நிஃப்டி சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம இங்கே படிக்கிற விஷயம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் இங்கே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தால் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் இதுக்கு மேலே என்ன பை, ஒருவேளை மார்க்கெட் ஆப்போசிட்டில் போச்சுன்னா பொசிஷன் ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே பை ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கிறேன். நான் மார்க்கெட் மேலே இருக்க இந்த சப்ளை தொட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரட் கொடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு இதுக்கு மேலே பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது கீழே போச்சுன்னா மார்க்கெட்டு செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சன்ஃபார்மா கொடுத்துருக்கேன், சப்ளை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸில் ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி சன்ஃபார்மா மேலே போகிறோம். நாங்கள் கொடுத்த அந்த சப்ளை இந்த மார்க்கெட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இன்போசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ எண்டி எடுத்து மார்க்கெட்டு கீழே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸு நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த டிமாண்ட்லேருந்து எண்டி எடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போகுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த ஆர்டர் ஃப்ளோலேருந்து எண்டி எடுத்து நான் எதிர்பார்த்த டேரக்ஷன் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. நிஃப்டியில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்குறேன். இங்கேருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் அந்த லெவலுக்கு வர்றான், என்ட்ரி எடுக்கிறான். மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்த்த டேரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கீழேனா மார்க்கெட்டு செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டு அங்கேருந்து செல்லுன்னு எடுத்துகிட்டு மார்க்கெட்டு கீழே நோக்கி போயிட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல கோல்டு இது கீழே உடஞ்ச செல்லுன்னு கொடுத்துருக்கேன். மார்க்கெட் அங்கேருந்து செல்லாகி கீழே விழுந்துட்டு இருக்கிறான். ஸோ மார்க்கெட்டு இதுக்கு மேலே நான் பைன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வாரான், என்ட்ரி எடுக்கிறான். கீழே நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறான். நாம் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டு நம்ம டைரக்ஷனில் போய் நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தினசரி இந்த மாதிரி இன்ட்ராடே சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இப்போ 15 நிமிஷத்தோட டிமாண்டை மார்க் பண்ணியிருந்து அதில் எப்படி சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு இப்போ சொல்லித்தரேன். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி தினசரி 15 நிமிஷத்தில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் அந்த டெலிகிராம் சேனல் இல்லைனா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிமாண்டை மார்க் பண்ணியிருக்கேன், மேலே சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இந்த இடத்துல இன்னும் ஓப்பன் ஆகலை, ப்ரீவியஸ் டே இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறோம். இப்போ இங்கேருந்து அவன் 2 விதமான சேலை செய்யலாம். ஒன்று என்னென்னா மேலே போய் என்னோடய சப்ளை தொட்டு சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரலாம். அப்படி இல்லைனா இந்த டிமாண்ட் மார்க் பண்ணி இந்த டிமாண்டை தொட்டு எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போகலாம். இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டுங்கிறது மார்க்கெட் எந்த டேரக்ஷனில் போக போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஸோ அப்போ மார்க்கெட்டு மேலே போகலாம், இல்லை கீழே போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நான் மார்க் பண்ணியிருக்க இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து நம்ம ட்ரேடிங் ரூல். அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணுற சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் ரூல் வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த டிமாண்டை மார்க் பண்ணி வச்சுருக்கோம்? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் என்னாகும், ஒரு ரீட்டைல் ட்ரேடர் மைண்ட் செட்டில் இது எப்படி மைண்ட் செட் பதிவாகும்? கண்டிப்பாக இதுக்கு கீழே கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டு கீழே விழுக போகுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இது கீழே போகும்போது செல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது ஒரு நார்மலான ஒரு ரீட்டைல் செய்கிற வேலை. கேப் அப் ஆயிடுச்சு, இந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறான், மார்க்கெட்டு கீழே விழுக போகுது அப்படின்னு அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கீழே விழுக போகுதுன்னு வச்சுட்டு செல் அடிச்சுட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கும்போது ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவான்னா மார்க்கெட்டை கீழே கொண்டு வர மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு மேலே எடுத்து போய் இந்த ஸ்டாப் லாஸ் எடுக்க ட்ரை பண்ணுவான். அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் கலெக்ட் ஆகும். ஸோ ரீட்டைல்ஸில் வந்து செல் பண்ணாங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் பை பண்ணுவார், ஒரு ரீட்டைல் இன்ஸ்டியூஷன் பை பண்ணால் ஒரு இன்ஸ்டியூஷன் செல் பண்ணுவார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரீட்டைல் சேல் வந்து செல் பண்ணார், அதை இன்ஸ்டியூஷன் பை பண்ணிட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போன இடம். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முதல் விஷயம். அப்போ இன்ஸ்டியூஷன் ப்ரெசென்ட் ஆனால் அது கீழே அவன் என்ன பண்ணுவான், அவனோட ஸ்டாப் லாஸை வைப்பான். மெயின் மேட்ரு தான். அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சானா அதை ஸ்டாப் லாஸ் அடிக்காத அளவுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அது இன்ஸ்டியூஷன் எடுப்பான். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது கூட நம்ம ட்ரேட் பண்ண போவோம். இதுக்கு பேர் இன்ஸ்டியூஷனோட புட்பாத்தை கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுறதுன்னு மெத்தட் இருக்கும். இந்த விஷயத்தை எப்படி இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்,
ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணியாச்சு. அந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் நம்ம ஒரு மார்க் பண்ணுற லெவலில் டைரெக்டாக அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்க மாட்டோம். அந்த இடத்துல போய் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் ட்ரேடுக்குள்ள போகும். ஸோ ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டியூஷன் ப்ரெசன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ட்ரேடுக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு நம்ம மார்க் பண்ண லெவலுக்கு வரணும், வந்தால் தான் ட்ரேடு. அப்படி வரலன்னா நம்ம ரூல் மேட்ச் ஆகலைன்னு அங்கே ட்ரேடு இல்லை. ஸோ அதெல்லாம் தெளிவாக இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், அங்கேருந்து மெதுவாக இறங்கிட்டு இருக்கான். இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி என்னோட டிமாண்டை மார்க்கெட் தொட்டுட்டான். எஸ், இப்போ இந்த டிமாண்டை தொட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணும், என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம்னா 1 நிமிஷத்துக்கு நான் மாறிப்பேன். ஸோ என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் மாறிக்கிறேன். இந்த இடத்துல தான் எனக்கு என்னோட 15 நிமிஷத்தோட டிமாண்டை மார்க்கெட் டச் பண்ணுறான். அப்போ இங்கேருந்து எனக்கு நான் என்ன எதிர்பார்ப்பேன், ஒரு சேஞ்ச் ஆப். ஏன் மார்க்கெட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் பியரிஸாக இறங்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு 15 நிமிஷத்தோட டிமாண்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இங்கே லோவர் டைம் ஃப்ரேம் அவன் பாட்டு கண்டினியூ பண்ணால் இங்கே போய் கீழே உடச்சி எனக்குன்னு அப்படின்னு மார்க்கெட்டு கீழே விழுந்துகிட்டே இருப்பான். நான் எதிர்பார்க்குற என்ட்ரி இந்த இடத்துல கிடைக்காது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போவேன். மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும், மார்க்கெட்டு கீழே வரணும், ஒரு ரீசன் கையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணலாம், இல்லை விற்க விடலாம். நான் எடுக்கிறது வந்து பாடி க்ளோஸை எதிர்பார்ப்பேன். பாடி க்ளோஸ்னு தான் அந்த ப்ராபபிலிட்டி ஹை அப்படிங்கிறது என்னோட ரூல். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்க, மார்க்கெட்டு கீழே வந்திருக்கான். இன்னும் எனக்கு ஒரு வேலிடான புல் பேக் வைக்கல. ஸோ ஒரு புல் பேக் வச்சு அந்த புல் பேக்கை எடுத்தானா நான் ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு எடுத்துப்பேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், ஒரு லோ வச்சிருக்கான், ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு ஒரு ஹை வச்சிருக்கான். ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்காம மறுபடியும் இப்படி போகலாம். இப்படி போனாலும் எனக்கு ட்ரேட் இல்லை. இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் கீழே எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும், மார்க்கெட்டு இங்கேருந்து மேலேன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இதை எடுத்தாருன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கன்ஃபர்மேஷனோட உட்காந்துருக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். எஸ், இப்போ இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போயின்னு சொல்லி ஒரு ரீட்டைல் வச்ச ஸ்டாப் லாஸு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டியூஷன் ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு பெட்டர் சாய்ஸ். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதுக்கு நேராக அப்படி ஒரு கோடை போட்டு இந்த இடத்துல மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணுறானா அப்படின்னு பார்க்கலாம். இந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பாடி க்ளோஸ் இருந்தால் ஹை ப்ராபபிலிட்டி நான் எடுத்துப்பேன். ஸோ என்ன பண்ணுறான் பாருங்கள் மார்க்கெட்டு. ஸோ அந்த இடத்துல நிற்கிறான். ஸோ ஒரு பையிங் மூமெண்டம் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன், மார்க்கெட்டு கீழே வரான். மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒருவேளை இந்த லோவுக்குள்ளேயும் ஸ்டாப் லாஸ் எடுத்தானா இந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல பார்ப்பேன். ஏன்னா ஒரு லோ வச்சுருக்கான். ஒருவேளை இங்கேருந்தே மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணலாம். என்ன வேணாலும் நடக்கட்டும், மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்க்குற விஷயத்த இங்கே நடத்தணும். அப்போ தான் நம்ம ட்ரேடுக்குள்ளே போகணும். அது விஷயம் நடக்கணும், நம்மளாக நடந்துடணும் ஒரு அஷ்யூம் பண்ணக்கூடாது. நம்ம எதிர்பார்க்குற விஷயம் மார்க்கெட் நடக்கும். எஸ், இப்போ என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நான் எதிர்பார்க்குற மாதிரி நான் இங்கே வச்சிருந்த வேலிடான புல் பேக்கை அவன் போய் அழகாக உடச்சிருக்கான். என்ன பண்ணி உடச்சிருக்கான் பாருங்கள், ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி போட்டு உடச்சிருக்கான். எந்த வித விசிறு இல்லாமல் அழகாக தெளிவாக மார்க்கெட்டு வெளில போயிருக்கு. ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்குது, அதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். நான் எதிர்பார்க்குற விஷயம் இங்கே நடக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் நான் என்ன பார்ப்பேன்னா ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் கொடுக்கணும். ஒரு ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிப்பேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கேன், திரும்பி கீழேருந்து வரான். எங்கேருந்து இந்த போர்ஸ் கிடைக்குன்னு பார்க்குறோம். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது கீழே வேணால் உடைக்க முடியல, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கான். அப்போ எனக்கு என்ன வரும்னா இதுதான் எனக்கு ஆர்டர் பிளாக். ஸோ இந்த இந்த இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த செல் மூமெண்ட், இதுக்கு எஃப்இஜி இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் ஓபி அப்படின்னு இதை மார்க் பண்ணிப்பேன். ஒரு நிமிஷத்தில் எனக்கு இது வந்து பை ஓபி அப்படின்னு மார்க் பண்ணி. இப்போ அதே நேரத்தில் மார்க்கெட்டு இங்கேருந்து எத்தனை பர்சன்டேஜில் திரும்புகிறான் அப்படின்னு பார்ப்பேன். இந்த ஓபியை அவன் எத்தனை பர்சன்ட் மிட்டிகேட் பண்ணியிருப்பான்னு பார்ப்பேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ப்ரீவியஸ் டிஸ்கவுண்ட் டூல் போடுறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 50% மேலே 50% ஒரு தொடலை, அதுக்கு மேலே மார்க்கெட்டு மேலே தூக்கிட்டு போயிருக்கான். அப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இந்த இடத்துலையோ இல்லாட்டி இந்த இடத்துல வச்ச ஸ்டாப் லாஸை எடுக்கணும் அவன் முடிவு பண்ணால் மார்க்கெட்டை இன்னும் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற்றுவான். ஸோ இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். இது நமக்கு ஒருவேளை நம்ம டேரக்ஷனை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல இருக்க இங்கே எடுத்த ஸ்டாப் லாஸ் எடுத்த மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் எடுக்கணும்னு நினச்சா மார்க்கெட்டு இன்னும் கீழே இறங்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட என்ட்ரியை கொஞ்சம் ரெண்டாக பிரித்து வைப்பேன். இந்த இடத்துல நான் செகண்ட் என்ட்ரிக்கும் தயாராக இருப்பேன். இப்போ இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இதுதான் எனக்கு வந்து என்ட்ரி 1ன்னு பிளான் பண்ணிப்பேன். அதே மாதிரி இதை வந்து எனக்கு என்ட்ரி 2 அப்படின்னு நான் பிளான் பண்ணிடுவேன். கீழே இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் போய் எனக்கு பாடி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டாப் லாஸும் வாங்கிடுவேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து என்ட்ரி எஸ்எல் பிளான். இப்போ நான் என்ன பண்ணணும், டார்கெட் பிளான் பண்ணணும். ஸோ டார்கெட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதே மாதிரி 15 நிமிஷத்தோட டிமாண்ட்லேருந்து திரும்பினால 15 நிமிஷத்தோட சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டி பண்ணணும். அப்போ தான் நான் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 15 நிமிஷம் டிமாண்டிங் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி இங்கேருந்து கீழே விழுந்த இடம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் எனக்கு செல் பொசிஷன் ஆரம்பித்த இடம். அப்போ இந்த இடத்துல கேப், அதாவது எஃப்இஜியோட இருக்க ஒரு ஆர்டர் பிளாக் எனக்கு தேவை, இந்த ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட்டு இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் 15 நிமிஷம் டிமாண்ட் எடுத்தால் 15 சப்ளை போவான்,
15 சப்ளை எடுத்தோன்னா 15 டிமாண்டுக்கு வரும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த விதிமுறை. அப்போ இங்கே போய் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா மார்க்கெட்டு. அப்போ இது வந்து எனக்கு 15 நிமிஷத்தோட சப்ளை நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். செலோபி. அப்போ நான் என்னன்னா இங்கே என்ட்ரி எடுத்தால் இதை டார்கெட் பிளான் பண்ணலாம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பிளான். லோ டைம் ஃப்ரேம் டார்கெட்டு இங்கே வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியாச்சு. டார்கெட் பாயிண்ட் பிடிச்சிட்டோம். இப்போ நான் மார்க்கெட்டு எந்த இடத்துக்கு வந்தால் இங்கே வந்தால் என்ட்ரி. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கேருந்து என்ட்ரிக்கு ஒரு பிளான் பண்ணிடுவேன். எப்போ எனக்கு மார்க்கெட்டு இந்த லெவலில் வந்து தொடுதோ அப்போ எனக்கு என்ட்ரி 1 ட்ரிகர் ஆயிரும். இங்கேருந்து நான் டிபி இங்கே இந்த இடத்துல போய் தொடும்போது டிபி 1 வச்சிடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி 1. இதே நேரத்தில் மார்க்கெட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் எடுக்கணும்னு கீழே இறங்கினா 2வது என்ட்ரிக்கு தயாராகிடுவேன். என்ன அப்படின்னா இந்த லெவல் 2ல் 2வது என்ட்ரி வச்சிடுவேன். ஸோ 2வது என்ட்ரி வந்து எடுத்தோன்னா நமக்கு ரிவார்டு நல்லா கிடைக்கும், ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். ஆனால் என்ட்ரி 1லேருந்து போனால் என்னென்னா ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ரிவார்டு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். இந்த இடத்துல நான் என்ட்ரியை பிரித்து வச்சுக்கனால சப்போஸ் இறங்கி ஸ்டாப் லாஸே அடித்தாலும் எனக்கு எஸ்எல் வந்து பெருசாக இருக்காது, ஆவரேஜ் ஆகிக்கிறோம். அப்போ டிபி இங்கே நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி டிபி இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணி வச்சுக்கேன், 15 டிமாண்ட் ஐடியா பண்ணி 10 நிமிஷம் சப்ளை ஐடியா பண்ணி லோ டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் அப் கேட் பார்த்துட்டு என்ட்ரிக்கான பிளான் பண்ணியாச்சு. ஒன்ஸு நாம் இந்த பிளான் பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் எந்த வித மாற்றம் கிடையாது. என்ட்ரி இங்கே தான், எஸ்எல் இங்கே தான், டிபி இங்கே தான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கையில் ஒப்படைச்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவன் டிபியும் அடிக்கலாம், இல்லை அவன் எஸ்எல்லும் அடிக்கலாம், இல்லை கன்சால்டேஷன் கூட போடலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருவேளை கன்சல்டேஷன் பண்ணோன்னா மினிமம் ப்ராஃபிட்டோ மினிமம் லாஸோ இல்லை பிரேக் ஈவனோ மூவ் பண்ணிட்டு வரது நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருக்க ரூல். இப்போ மாட்டு என்ன பண்ணுற மாதிரிங்க, மாட்டு மேலே போகிறான். ஸோ இங்கேருந்து கரெக்டாக அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிவிட்டு கீழே இறங்குறான். ஸோ என்ட்ரி 1 எடுக்கிறானு பார்க்கலாம், இல்லை ஒருவேளை என்ட்ரி 2 போகிறானு பார்க்கலாம். மார்க்கெட்டு என்ட்ரி 1 ட்ரிகர் பண்ணிட்டான். எஸ், மார்க்கெட்டு இந்த லெவலில் நம்ம இறங்கியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற மாதிரிங்க, இங்கேருந்து மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம். எஸ், இப்போ இந்த இடத்துல போய் இந்த ரீசன் கையிலேருந்து திரும்பி வரட்டும். நமக்கு கீழே போனாலும் என்ட்ரி 2 வச்சுருக்கோம். ஸோ 1 இன்ட்ராடை தான் பண்ணுறேன், எனக்கு இந்த மினிமம் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போகலாம், தப்பே கிடையாது. ஷேர் மார்க்கெட் உள்ளே இறங்கி மினிமம் சம்பாதிக்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்கள அதுவே பெரிய விஷயம். நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குற அந்த அன்னைக்கு எத்தனையோ பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை வளர்த்துக்கிறங்க. மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த டேரக்ஷனை போகிறானா இல்லை எஸ்எல் தட்டுறானான்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட்டுக்கு வரான், மறுபடியும் அதே என்ட்ரியில் வந்து என்ட்ரி எடுக்கிறான் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இன்னும் நிறைய பெண்டிங் ஆர்டர் இருந்திருக்கு, அதை வந்து மறுபடியும் அவன் என்ட்ரி எடுக்கிறான். என்ட்ரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள், நான் எதிர்பார்த்த மாதிரி மறுபடியும் இன்னும் கீழே இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இங்கே உள்ள இந்த லோவர் டைம் ஃப்ரேம் இந்த ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறான். கலெக்ட் பண்ணிவிட்டு விற்க விட்டு மறுபடியும் மார்க்கெட்டை தூக்குறான். ஸோ அவனுக்கு போதுமான அளவுக்கு ரீட்டைலோட ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டானா அவன் எய்ம் எங்கே வச்சுக்கணும் அதை நோக்கி மார்க்கெட் மேலே போயிட்டுருப்பான். எஸ், இப்போ மேலே போய் டிபி அடிக்கலான்னு பார்க்கலாம். மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக போய் இந்த இடத்துல நமக்கு டிபி அடித்தான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு அங்கேருந்து போய் நமக்கு டிபி அடிக்குது. ஸோ இதுக்கு பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங்.